ஏய் கிளவி நில்லு, ஓடாத. ஏய், இந்த கிளவி என்ன ஸ்பீடா ஓடுறா? இந்தா வாங்கிக்கோ. ஐயோ அம்மா. பாத்தியா எப்படி குறி வச்சு அடிச்சேன்னு? என் குறி என்னைக்கும் தப்பாது. ஏய் பையா, அது என் மேலே போடாதே. இந்த பாரு, அது என் மேலே போடாதே. ஓ அப்படியா, சரி இந்தா வாங்கிக்கோ. ஆ, என் குறி என்னைக்கும் மிஸ் ஆகாது. என்ன லோஷன் இது? நீங்கள் போட்ட உடனே எவ்வளோ எங்கே ஆயிட்டீங்க? இந்த லோஷன் எங்கே விற்கிது? இந்த லோஷனா? நான் இதை இமயமலையிலிருந்து வரவழைச்சேன். இது ரொம்ப காஸ்ட்லி. இது ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். மாதம் ஃபுல்லாக எங்கே இருக்கலாம். அப்படியா? ஓ, பார்க்கவே நீங்கள் ரொம்ப எங்கே ஆயிட்டீங்க. இந்த லோஷனில் அவ்வளோ பவர் இருக்கா? இது ரொம்ப பவர்ஃபுல் லோஷன். நீ வேணா ட்ரை பண்ணுறியாம்மா? நானா? அம்மா, அந்த லோஷன் எல்லாம் வாங்கி போடாதீங்க. அது பார்த்தா ஏதோ மேஜிக் லோஷன் மாதிரி தெரியுது. இங்கே போட்டு உங்களுக்கு ஏதாவது ஆகிட போகுது. ஆமாம் தம்பி, நீ சரியாக சொன்ன. இது மேஜிக் லோஷன் தான். இது போட்டால் கிழவங்க எல்லாம் எங்கே ஆயிடுவாங்க. வேற எந்த சர்ஜரியோ மேக்கப்போ தேவையே இல்லை. இது மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். ஆமாம், இதோட விலை எவ்வளோ? இதனோட விலை 50,000 ரூபாய். ஆனால் உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் இதை உனக்கு ஃப்ரீயாகவே கொடுக்குறேன். என்னது, ஃப்ரீயாக கொடுக்குறீங்களா? கொடுங்க கொடுங்க. அம்மா போதும்மா, எப்போ பார்த்தாலும் பிடிக்காக இப்படி அலையாதீங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். எனக்கு ஏதோ இது சரியா படலை. நீ சும்மா இரு ஷின்சான். எப்போ பார்த்தாலும். நீ பாத்தியா, இந்த லோஷன் போட்ட உடனே அவங்க ஃபேஸ் எவ்வளவு எங்க மாறிச்சு. நிஜமாவே இதில் ஏதோ ஒரு மூலிகை அற்புதம் இருக்கு. இதை போட்டால் நானும் எங்கே மாறிடுவேன். சரியா சொன்னமா? இதை போட்டால் நீ இன்னும் நல்லா எங்கே மாறிடுவ. ஆமாம், நீங்கள் சொல்கிறது சரிதான். நீங்கள் கொடுங்க. இந்த லோஷன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லோஷன் யூஸ் பண்ணணும். தூங்க போகிறப்போ இந்த லோஷன் போட்டுட்டு நல்லா மூஞ்சி கழுவிட்டு அதுக்கப்புறமா இந்த லோஷன் மூஞ்சி ஃபுல்லாக தடவிட்டு படுத்தா ரொம்ப ஃபேஸ் எங்கே ஆகிடும். மாதத்துக்கு ஒரு தடவை போட்டால் போதும். எப்போவுமே நீ கிளவியே ஆக மாட்டேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சரி கொடுங்க. இந்த லோஷன் தீர்ந்து போயிடுச்சுன்னா மறுபடியும் இது எங்கே வாங்குறது? நான் இந்த பார்க்குக்கு அடிக்கடி வந்துட்டு தான் இருப்பேன். நானே உனக்கு லோஷன் வாங்கி கொடுக்குறேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நீ ஒரு தடவை இதை ட்ரையல் பண்ணிப்பாரு. ஃபஸ்ட்டு தடவை இது யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ தான். அப்புறமா உனக்கிட்ட நான் காசு வாங்கிக்கிறேன். ஓகேவா? ஓகே ஓகே, கொடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்கள் மறுபடியும் இங்கே எப்போ வருவீங்க? இந்த லோஷன் முடியறதுக்குள்ளே நான் வந்துடுவேன். சரி சரி சரி, நான் கிளம்புறேன். சரிம்மா, போயிட்டு வா. அம்மா, லூசாம்மா நீங்கள்? யாராவது 50,000 ரூபாய் லோஷன் ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாம்மா? ஷின்சான், அதை பற்றிலாம் உனக்கு தெரியாது ஷின்சான். ஒரு பிஸ்னஸ் நடக்கணும்னா முதல்ல ட்ரெயிலாம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அப்புறமா தான் அவங்க பிஸ்னஸ் பண்ணுவாங்க. என்ன பிஸ்னஸோ என்னவோ, எனக்கு ஏதோ இது சரியா படல. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க. உங்கள் மூஞ்சி இப்போவே பார்க்க சகிக்கலை. இதை போட்டு இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் போக போகுது. சரியா சொல்லு ஷின்சான். நான் இதை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறமா சொல்கிறேன். சொல்ல சொல்ல கேட்காம போடுறீங்க. உங்களுக்கு கடவுள் தான் காப்பாற்றணும். நீ வாயை மூடு ஷின்சான். எப்போ பார்த்தாலும் ஏதோ சொல்லிக்கிட்டு. என்ன இது அழுகிற சத்தம் கேட்குது? காலையில் யார் இப்படி அழுதுட்டு இருக்காங்க? எங்கே வருது இந்த அழுகிற சத்தம்? போய் பார்க்கலாம். அம்மா, ஏம்மா நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க? இது என்னம்மா மூஞ்சி மேலே முக்காடு போட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க? முதல்ல முக்காடு எடுங்க. வேணாம் ஷின்சான், அதை மட்டும் நீ தூக்காத. இப்போ என்ன ஆச்சுன்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? முதல்ல மூஞ்சி மேலே இருந்து அந்த துணியை எடுங்க. நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்கன்னு. என் பேச்சை கேட்டீங்களா நீங்கள்? ஆமாம் ஷின்சான், நீ சொன்னது ரொம்ப சரி.
நான் தான் உன் பேச்சை கேட்கல. சரி சரி, முதல்ல உங்கள் திருமூஞ்சியை காமிச்சு தொலைங்க. நீ பார்த்து இல்லை ஷின்சான், அந்த கிழவி இந்த லோஷன் போட்டதுக்கப்புறம் அவள் ஃபேஸ் எவ்வளோ எங்கா மாறினுச்சு. ஆனால் நான் இந்த லோஷன் போட்டு பார்த்தப்போ என் மூஞ்சியை பாரு. ஐயோ, காப்பாத்துங்க காப்பாத்துங்க. இதெல்லாம் உங்களுக்கு தேவையாம்மா? ஏம்மா இப்படியெல்லாம் பண்ணிட்டு சுற்றுறீங்க? இருக்கிற அழகு உங்களுக்கு போதாதா? இப்படி பண்ணிட்டு சுற்றுறீங்க? இப்போ என்னதான் பண்ணுறது? அதான் ஷின்சான், எனக்கும் தெரியல. இப்போ நான் என்ன பண்ணுறது? இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? முதல்ல நான் சொன்னேன் இதெல்லாம் போடாதீங்க, ஏதோ இது டக்கால்ட்டி வேலை மாதிரி தெரியுதுன்னு. என் பேச்சை கேட்டிங்களா நீங்கள்? ஆமாம் ஷின்சான், உன் பேச்சை நான் கேட்கல. இப்போ ஏதாவது பண்ணி எனக்கு பழைய மூஞ்சி வர மாதிரி செய் ஷின்சான். அந்த கிழவியை எங்கே போய் தேடுறது? சரி சரி, நான் பார்க்குறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுறேன். சரி ஷின்சான், நான் உன்னை தான் நம்பி இருக்கேன். இப்போ சொல்லுங்க இதை வந்து. அடா, யாரோ பெல் அடிக்கிறாங்க, நான் யாருன்னு போய் பார்க்குறேன், இருங்க. என்ன இது? இன்னும் ஒரு புது கிழவி. ஏமா, யாருமா நீங்கள்? உங்களுக்கு யார் வேணும்? இப்போ என்ன சின்ன பசங்களுக்கு லோஷன் கொண்டு வந்திருக்கீங்களா? என்னை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கா? இல்லை தம்பி, நான் உங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன். என்னது, எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கீங்களா? நம்புற மாதிரி இல்லையே. நேற்று தான் ஒருத்தர் லோஷன் போட்டு எங்கள் அம்மா மூஞ்சி இப்படி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கிறேன். நான் சொல்கிறது ஒரு நிமிஷம் கேளு ஷின்சான். சரி சொல்லுங்க, என்ன சொல்ல போகிறீங்க சொல்லுங்க. நேற்று வந்து உங்ககிட்ட லோஷன் கொடுத்தது எங்கள் அக்கா தான். ஓஹோ, நேற்று அக்கா லோஷன் கொடுத்து மூஞ்சியை கெடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் சரி பண்ணுறதுக்காக ஒரு பெரிய அமௌண்ட் கேட்டு சரி பண்ண போகிறீங்க, அப்படித்தானே? அக்காவும் தங்கச்சியும் சேர்ந்து ரொம்ப நல்ல பிஸ்னஸ் பண்ணுறீங்க போல இருக்கே. இல்லைப்பா, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என் அக்கா ஒரு பெரிய சூனியக்காரி. என்னது, உங்கள் அக்கா சூனியக்காரியா? அவள் பெண்ணுக்குமே எங்கே அழகாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சூனிய லோஷன் எல்லாம் கொடுத்து மற்றவங்களுக்கு யூஸ் பண்ண வச்சு அவங்க அழகையெல்லாம் எடுத்துக்குவா. ஓஹோ, அப்படியா? ஆனால் எங்கள் அம்மா எல்லாம் ஒன்றும் அவ்வளோ அழகு இல்லையே. எங்கள் அம்மாவுக்கு எதுக்காக இந்த லோஷன் கொடுத்தாங்க? வாயை மூடு ஷின்சான். அவளால் இது மாதிரி பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. முடிஞ்ச வரைக்கும் அவளால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு வரேன். ஓஹோ, அப்படியா? சரி, இப்போ எங்கள் அம்மாவோட பழைய ஃபேஸ் திரும்பி வரணும்னா என்ன பண்ணணும்? நான் உனக்கு ஒரு லோஷன் கொடுக்குறேன். இந்த லோஷன் எடுத்துகிட்டு போய் அவள் மூஞ்சியில் ஊற்றினா உங்கள் அம்மாவோட ஃபேஸ் கையோட வந்துடும். அதை எடுத்து உங்கள் அம்மா மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். ஓஹோ, இப்படி கூட மேஜிக் இருக்கா? ஆமாப்பா, நீ இது பண்ணால் மட்டும்தான் உங்கள் அம்மாவோட பழைய மூஞ்சி திரும்ப கிடைக்கும். நீ இதை பண்ணலை அப்புறம் பர்மனெண்ட்டாக உங்கள் அம்மா இதே ஃபேஸில் தான் இருக்கணும். அம்மா, உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ஃபேஸும் எனக்கு ஓகேவா தான் இருக்கு. ஷின்சான், வாயை மூடு. இந்த பாருங்கம்மா, எப்படியாவது எனக்கு என் பழைய ஃபேஸே திரும்பி வர மாதிரி பண்ணிடுங்க. நான் உங்களை என்றைக்குமே மறக்க மாட்டேன். ஒன்றும் கவலைப்படாதம்மா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணீங்கன்னா உனக்கு உன்னுடைய ஃபேஸ் கிடைச்சிடும். நீங்கள் சொன்ன மாதிரி பண்ணால் நிஜமாவே எங்கள் அம்மாவுக்கு பழைய ஃபேஸ் கிடைச்சிடுமா? இல்லை இதுலேயே ஏதாவது மேஜிக் வச்சுருக்கீங்களா? இல்லை தம்பி, நான் ரொம்ப நல்லவ. நான் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். எங்கள் அக்கா எத்தனையோ பேரை இது மாதிரி பண்ணியிருக்கிறா. நான் தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கும் நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் பண்ணுங்க. ஓகே ஓகே, எங்கள் அம்மாவுக்காக நான் பண்ணுறேன். இப்போது எங்கள் அக்கா அந்த பார்க் பக்கம்தான் சுற்றிட்டு இருக்கா. நீ அங்கே போய் இந்த லோஷனை அவள் மூஞ்சியில் போட்டால் உங்கள் அம்மாவோட ஃபேஸ் வந்துடும். அதை எடுத்து உங்கள் அம்மா மூஞ்சியில் ஒட்டிடு, அவ்வளோதான். நீ பண்ணுவியா ஷின்சான்? கண்டிப்பா, எங்கள் அம்மாவுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவேன். ஷின்சான், நீ தான் என் பையன். நீங்கள் தான் எங்கள் அம்மா. ஐயோ அம்மா. அம்மா, இன்னொரு தடவை இந்த மாதிரி கண்டதெல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவீங்களா? இல்லை ஷின்சான், இது மாதிரி நான் எதுவுமே வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். என்ன நம்பு. சரி சரி, வாங்க வீட்டுக்கு போகலாம்.